துலாம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். துலாம் ராசி அன்பர்கள், நீங்க இந்த ஒரு வீடியோவை முழுக்க முழுக்க பாருங்க. இது வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில பட்ட கஷ்டங்கள், பட்ட துயரங்கள், பட்ட ஏமாற்றங்கள் அனைத்திற்கும் ஒரு பலனானது எப்பொழுது கிடைக்கும் அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு கேள்வி ஓடிக்கொண்டே இருக்கும். ஆனா இந்த ஒரு வீடியோவை நீங்க பார்ப்பதனால இந்த ஒரு நேரத்துல உங்களுக்கு ஏற்பட போகின்ற திருப்பு முனைகள், இனிமே உங்களுடைய வாழ்க்கையில எப்பொழுது அந்த உச்சத்தை உங்களால அடைய முடியும் அப்படின்னு ஒரு கேள்விக்குறியில் அனைத்திற்கும் ஒரு பதிலானது கிடைக்கும். இனி உங்களுடைய வாழ்க்கையில எப்படி நீங்க உயர போறீங்க, எந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் வரப்போகிறது அப்படிங்கிறத தான் இந்த ஒரு வீடியோவில் நாம் முழுக்க முழுக்க கூறியிருப்போம். எனவே இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமைக்கும் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். இது வரைக்கும் துலாம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் நடந்த துன்பங்கள், துலாம் ராசி அன்பர்களே, கடந்த ஒரு வருடத்திற்குள் நீங்க சந்தித்த நெருக்கடிகள், இது மாதிரி ஒரு நெருக்கடிகளை வேற எந்த ராசிக்காரங்களும் அவங்களுடைய வாழ்க்கையில சந்திச்சிருக்கவே மாட்டாங்க. அவ்வளவு ஒரு இக்கட்டான சூழ்நிலையில நீங்க வாழ்ந்து கொண்டு இருப்பீங்க. சாகவும் மனதில்லாம, வாழவும் மனதில்லாம ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நீங்க இருப்பீங்க. முக்கியமா உங்களுக்குள்ள ஒரு மனவேதனை, நம்பியவங்க உங்களுக்கு துரோகம் செஞ்சுட்டு போனது, அதை உங்களால நம்பவே முடியாது. அந்த அளவுக்கு அது ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தியிருக்கும். உங்களை யாரும் புரிந்து கொள்ளாத ஒரு நிலையானது உங்களுக்குள்ள ஏற்பட்டிருக்கும். மனதில் ஒருபோதும் தீராத குழப்பங்கள், எதையாவது ஒன்று நினைத்து அழுது கட்டு புலம்பிக் கொண்டிருப்பீங்க. ஆனா இதை போயிட்டு நீங்க மற்றவங்ககிட்ட, ஏன் உங்களுக்கு உயிருக்கு உயிரா பழகிய நண்பனிடம் கூட போய் நீங்க கூற மாட்டீங்க. உங்களுடைய மனதிற்குள்ளேயே வைத்துக்கிடுவீங்க. ஏன்னா அவங்க நம்மளை நம்ப வச்சுட்டு ஏமாத்திட்டு போயிட்டாங்க. இனிமே யாரும் நம்மளால நம்ப முடியாது. ஏன் உங்க மனைவியோ இல்லைன்னா உங்களுடைய துணைவனோ துணைவியோ யாரையும் நீங்க இந்த ஒரு நேரத்துல நம்பவே மாட்டீங்க. யாரும் நமக்கு கிடையாது, இறுதி வரைக்கும் நாம மட்டும்தான் நமக்கு அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையில நீங்க இந்த ஒரு நேரத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பீங்க. நெருங்கியவர்கள் கூட உங்களிடம் குளிர்ந்த மனப்பான்மை காட்டியது. இது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கும். இரண்டாவதா பண நெருக்கடி. வந்த பணமானது கையில தங்காது. திடீர் செலவுகளால் சேமிப்பு குறைந்து கொண்டே இருக்கும். எடுத்த பணிகள் ஏதாவது ஒரு பிரச்சனையில நின்று அப்படியே அது தடைப்பட்டு நின்று இருக்கும். லாபத்துக்கு எதிராக நஷ்டங்கள் அதிகமாக வர தொடங்கும். நீங்க லாபத்தை அதிகமாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்க செய்கின்ற தொழிலையோ வேலையிலேயோ ஏதாவது ஒரு பழுதானது ஏற்பட்டுவிடும். இதனால உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள், அந்த பண பிரச்சனைகளானது தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கும். மூன்றாவதா வேலையிலும் தொழிலிலும் அழுத்தங்கள். நீண்ட நாள் முயற்சிகளுக்கு பலன் வராத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கும். புதிய முயற்சிகள் துவங்காம தள்ளி போய் கொண்டே இருக்கும். இதையாவது புதிதாக நீங்க தொடங்கி அதுலயாவது நம்ம லாபத்தை பார்க்கலாம் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா அதில் ஏதாவது ஒரு பிரச்சனை உங்களுக்கு உண்டாகி கொண்டே இருந்திருக்கும். யாரும் உங்களை ஆதரிக்காத ஒரு உணர்வு உங்களுக்குள்ள ஏற்பட்டிருக்கும். உழைப்புக்கு கிடைக்க வேண்டிய மதிப்பு இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில கிடைத்திருக்காது. இது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு உச்சத்தையே நிச்சயமாக எட்டியிருக்கும். இதனை நினைத்து நீங்க அழுது கொண்டு புலம்பிக் கொண்டு இருப்பீங்க. அடுத்ததா உறவுகள்ல பிரச்சனை. மனமானது உடைகிற அளவுக்கு உங்களுக்கு வார்த்தைகளால் பெரிய ஒரு மாற்றத்தை உங்களுக்குள்ள ஏற்படுத்தியிருப்பாங்க. எதுக்கு நம்ம உயிரோடு இருக்கோம், உயிரோடு இருக்கவே தேவையில்லை, அந்த அளவுக்கு ஒரு பேச்சை உங்களிடம் பேசியிருப்பாங்க. அதுவும் நீங்க உயிருக்கு உயிரை பழகியவர்கள், நீங்க உயிருக்கு உயிரை நம்பியவங்க, உங்களுடைய மனதை கஷ்டப்படுத்துற அளவுக்கு அவங்க பேசிட்டு போயிருப்பாங்க. இது உங்களுடைய மனதை மிக பெரிய அளவுல பாதித்திருக்கும். அடுத்ததாக உங்களை தூரமா விட்டுட்டு போயிருப்பாங்க. அவங்க எங்க போறாங்கன்னு கூட சொல்லாம உங்களை விட்டுட்டு துரோகம் பண்ணிட்டு இந்த ஒரு நேரத்தில் உங்களை விட்டு விலகியது, தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட தருணங்கள், இது அனைத்துமே உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு தீராத பிரச்சனையாக இருந்திருக்கும். முக்கியமா உங்களுடைய முயற்சிகள்ல எதையும் செய்ய போனா ஏதாவது ஒரு தடையானது ஏற்படும். ஆக போகும் நேரத்துல எல்லாமே இழந்து போயிடும். அந்த ஒரு செயலானது முடிந்து உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்லது தொடங்க போகுது அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. அந்த ஒரு நேரத்தில் ஏதாவது ஒரு தடங்கள் ஏற்படும். இல்லைன்னா யாராவது ஒருவர் அந்த ஒரு வேலையை செய்ய மாட்டேன் அப்படின்னு உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களே உங்களுக்கு எதிரியாக இருப்பார்கள். இப்படி தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இதனால் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நினைத்த செயல்களை உங்களால செய்ய முடியாம தள்ளி போய் கொண்டே இருக்கும். ஆனா இதுக்கெல்லாம் ஒரு முடிவானது கிடைக்க போகிறது அப்படின்னு கூறினா உங்களால நம்ப முடியுமா? இனி வருகின்ற இந்த நாளுக்கு பிறகு ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை உங்களால காண முடியும். இந்த ஒரு நாள் துலாம் ராசிக்கு ஏன் முக்கியமான ஒரு நாள்னு கருதுகிறோம் அப்படின்னா, இந்த ஒரு நாளிலிருந்து சனி, குரு, சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு மிக நேர்மையான மாற்றத்துக்கு வரப்போகிறார்கள். இதனால உங்களுடைய கிரகநிலை மாறப்போகிறது. நீங்க நினைத்ததை விட அதிக அளவுக்கு உங்களுக்கு பலனானது கிடைக்கப் போகிறது. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றமானது ஏற்பட்டு நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு நன்மைகளானது ஏற்படும். கிரகநிலை மாறுகிறது. உங்களுடைய ராசியில் இருந்த பிரஷர் இணையாகி நீண்ட நாளாக இருந்த வினோதமான குழப்பங்கள் குறையும். தடைப்பட்ட முயற்சிகள் திறந்து தடைப்பட்ட காரியங்களை இந்த ஒரு நேரத்தில் நீங்க சரியாக செய்து முடிப்பீர்கள். தடைப்பட்ட காரியங்களை நீங்க மீண்டும் தொடங்குங்க. நிச்சயமா அதில் ஒரு பெரிய மாற்றத்தை உங்களால செய்ய முடியும். மனதில் தைரியமானது அதிகரிக்க தொடங்கும். அடுத்ததா அதிர்ஷ்டம் வரவரும் முதல் கதிர். இந்த ஒரு நாளுக்கு பிறகு
எதுவுமே வேலைக்கு ஆகலை அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு மெதுவாக குறையும். அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தது அப்படின்னா அதை நீங்கள் தள்ளி வைத்து விடலாம். எனவே உங்களுக்கு இந்த ஒரு நேரத்துக்கு பிறகு அதற்கு பதிலாக நான் பண்ணினா முடியுமே அப்படிங்கிற தன்னம்பிக்கை உங்களுக்குள்ள வரும். உங்களுக்கு கீழே வேலையாட்கள் இருந்தாலும் சரி, உங்கள் கூட வேலை பார்க்குற நபர்களாக இருந்தாலும் சரி, அவங்ககிட்ட கூறி அந்த ஒரு வேலையை சொன்னால் அதில் அவங்களுக்கு செய்ய முடியாது. அவங்கள அந்த டயத்தை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இனிமேல் வருகின்ற நாட்களில் நானே எல்லா வேலையும் இறங்கி பண்ணினேன் அப்படின்னா முடிந்த அளவுக்கு என்னால் வேகமாகவும் செய்ய முடியும், விவேகமாகவும் அந்த ஒரு வேலையை முடித்து காட்ட முடியும். அந்த ஒரு தைரியமும் அந்த தன்னம்பிக்கையும் இந்த ஒரு நேரத்தில் துலாம் ராசி அன்புகளின் வாழ்க்கையில் நிச்சயமாக இருக்கும். இது ஒரு சாதாரண நாளாக இருக்காது. அதிர்ஷ்டங்கள் எழுந்து உங்களுடைய வாழ்க்கையை இன்னொரு பாதைக்கு கொண்டு போகக்கூடிய நல்ல ஒரு நாளாக நிச்சயமாக இருக்கும். இப்படிப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில தொடங்கக்கூடிய சில திருப்பு முனைகள். முதலாவது திருப்பு முனையா பணவளமானது உங்களுக்குள்ள திறக்கும். பணம் தேங்கி நிற்கக்கூடிய நிலை உங்களுக்குள்ள ஏற்படும். நஷ்டமாக இருந்த விஷயங்கள்ல கூட லாபமாக நிச்சயமாக மாறும். இதனால் உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல நன்மைகளானது தேடி வரும். எதிர்பாராத அளவுக்கு உங்களுக்கு வருமானமானது கிடைக்கும். வங்கி கடன் பிரச்சனைகளுக்கு ஒரு சீரான ஒரு தீர்வானது கிடைத்து உங்களுடைய வாழ்க்கையில பணபலத்தை உங்களால பெருக்கி வைக்க முடியும். இருந்த கடன் பிரச்சனைகள் அனைத்தையுமே இனி வருகின்ற காலங்களில் நிச்சயமா நீங்க அடைத்து விட்டு ஒரு நல்ல ஒரு சாதாரண வாழ்க்கையை உங்களால வாழ முடியும். அடுத்ததாக வேலை தொழிலில் உயர்வு. காத்திருந்த வாய்ப்பு ஒன்று உங்களை தேடி வரும். அந்த ஒரு வாய்ப்பை நீங்க இந்த ஒரு நாளில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நிச்சயமா அது உங்களுடைய வாழ்க்கையில எங்கேயோ உங்களை கொண்டு செல்லும். அந்த அளவுக்கு அந்த ஒரு வாய்ப்பு உங்களுக்கு மிக பெரிய அளவுல நன்மையை கொடுக்கும். முக்கியமான நபர்கள் உங்களை கவனிப்பார்கள். நீங்க செய்கின்ற வேலைகளாக இருக்கட்டும், நீங்க செய்கின்ற சில உதவிகளாக இருக்கட்டும், மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற விதங்களாக இருக்கட்டும், அது அனைத்தையுமே உங்களுடைய மேல் அதிகாரிகள் உங்களை கவனித்து அந்த ஒரு பக்குவத்தை அவங்க பார்த்து தெரிந்து கொண்டு உங்களுக்கு இன்னும் கைப்பற்றிங்க கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணமானது உங்களுடைய மேல் அதிகாரிகளுக்கு இந்த ஒரு நேரத்தில் உங்கள் மீது வரும். பயணத்திற்கு செல்வதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் கிடைக்கும். புதிய வேலை, பதவி உயர்வு, சம்பள உயர்வு, இதையும் நீங்க இந்த ஒரு நேரத்தில் எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக உறவில் நிம்மதி. தவறான புரிதல்கள் எதுவாக இருந்தாலும் இந்த ஒரு நேரத்தில் உங்களை விட்டு நீங்கும். மனதில் இருந்த வலிகள் கொஞ்சம் கொஞ்சமா குறைய தொடங்கும். இதுவரைக்கும் உங்களை ஏமாற்றியவர்கள் அனைவரும் இந்த ஒரு நேரத்துல அவங்களே அவர்களுடைய தவறுகளை ஒப்புக்கொண்டு உங்களிடம் மன்னிப்பு கேட்பாங்க. மனதில் இருந்த வலிகள் இதனால் உங்களுக்கு குறைய தொடங்கும். தொலைந்த உறவை மீண்டும் நீங்க பெறுவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு மீண்டும் கிடைக்கும். ஆனால் அந்த ஒரு உறவை தக்க வைத்துக் கூடவா அதை அப்படியே தள்ளி விட்டுருவா அப்படிங்கிற முடிவை எடுக்க வேண்டியது இப்போ உங்கள் பக்கமாக இருக்கும். குடும்பத்துல ஒரு அமைதி ஏற்படும். மனதில் குளிர்ச்சி ஏற்பட்டு நிம்மதியானது உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கும். தடைகள் இருந்த முயற்சிகள் அனைத்துமே திறக்க ஆரம்பிக்கும். ஒத்தி வைத்த விஷயங்கள் அனைத்தும் இந்த ஒரு நேரத்தில் நீங்க தொட்டீங்க அப்படின்னா நிச்சயமா அது உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி நிறைவேறக்கூடும். தடை இருந்த படங்கள், பிளான்கள், திட்டங்கள் அனைத்தும் உங்களுக்கு ஓடி வந்து உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். வீடு, வாகனம், நிலம் சம்பந்தமான நல்ல செய்திகள் வரும். வீடு வாங்கவோ, வாகனம் வாங்கவோ, நிலம் வாங்கவோ நீங்க நினைத்து கொண்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு நேரமாக இந்த ஒரு நேரமானது இருக்கும். எனவே இந்த ஒரு நேரத்துல நீங்க அதற்கான வேலைகளை செய்யுங்கள். நிச்சயமா அது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். உங்களுடைய அதிர்ஷ்ட காலம் இந்த ஒரு நேரத்தில் தொடங்க போகிறது. துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த ஒரு நாளுக்கு பிறகு மிகவும் ஒரு சக்தி வாய்ந்த நேரமாக இன்னும் ஒரு 48 நாட்கள் இருக்கும். இந்த ஒரு நாட்கள்ல நீங்க செய்கின்ற சின்ன சின்ன முயற்சிகள், தொழில்கள் அனைத்திலும் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களால் அடைய முடியும். அந்த முன்னேற்றமானது அடுத்து கீழே இறங்காது, ஒரு நிலையான இடத்தில் நிச்சயமாக இருக்கும். எனவே இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய முயற்சிகளை செய்யுங்க. அது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இந்த காலகட்டத்தில் நான் நினைத்தது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள ஏற்பட்டிருக்கும். ஆனால் அந்த ஒரு கேள்விகளுக்கு நீங்களே இந்த ஒரு நேரத்தில் பதில் கூறுவீங்க. நான் என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு தீர்மானிக்கிறது நானாக தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு ஒரு பதிலை நீங்களே கொடுப்பீங்க. அந்த அளவுக்கு உங்கள் மீது உங்களுக்கு தன்னம்பிக்கையும் நம்பிக்கையும் இந்த ஒரு நேரத்தில் எழுந்திருக்கும். இதனால நீங்க யாரிடமும் போய் கை கட்டி நிற்க மாட்டீங்க. உங்களுக்கு தெரிந்ததை பண்ணுவீங்க. வருகின்ற வருமானத்தை வைத்து நீங்களும் உங்களுடைய குடும்பமும் சந்தோஷமாக இருப்பீங்க. இனி நீங்க நினைத்தது இந்த ஒரு நேரத்தில் நடக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள இருக்கும். எப்போ ஏன் நல்ல நேரம் வரும்? அந்த ஒரு நேரமானது உங்களுடைய வாழ்க்கையில வந்து விட்டது. நீண்ட நாள் கனவு, விரும்பிய வேலை, உறவில் நிம்மதி, பணநிலையில உயர்வு, உடல்ல ஆரோக்கியம், மனதில் அமைதி, உங்களுடைய போக்கில் அதிர்ஷ்டமானது உங்களை தேடி வரும். இது அனைத்தும் திடீர் அதிர்ஷ்ட எழுச்சியாக உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக மாறும். எனவே இது உங்களுடைய வாழ்க்கையில நடக்கிறதா இல்லையா அப்படிங்கிறத மறக்காம நம்ம வீடியோவின் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இனி இந்த ஒரு நாளுக்கு பிறகு காலையில 6 மணிலிருந்து 7 மணிக்குள் ஒரு நிமிடமாவது உங்களுடைய கண்களை மூடிக்கொண்டு எனது அனைத்து தடைகளும் அகலட்டும் அப்படின்னு காலையில எழுந்த உடனே உங்களுடைய மனதிற்குள் கூறுங்கள். வீட்டில் ஒரே ஒரு தீபத்தை ஏற்றுங்க. இது ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, சுத்தமான நெய் இல்லைனா எண்ணெயை வைத்து ஒரே ஒரு தீபத்தை காலையில எழுந்த உடனே நீங்க ஏற்றி விட்டு இந்த ஒரு வார்த்தையை கூறிவிட்டு எங்கு சென்றாலும் நீங்க செல்லுங்க. உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும். துலாம் ராசி அன்பர்களே,
நீங்கள் மிகவும் பொறுமையாக எல்லா துன்பங்களையும் சுமந்தவர்கள். அந்த பொறுமைக்கு இப்போது பரிசு கிடைக்கப் போகிற ஒரு நாளாக இருக்கும். இந்த ஒரு நாளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய மாற்றத்தை உங்களால் துவங்க முடியும். ஒரு புதிய வாழ்க்கையவே உங்களால் வாழ முடியும். அவ்வளவு நன்மைகள் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் ஏற்படும். நேரம் உங்கள் பக்கம் திரும்பப் போகிறது. உங்களுக்கான அதிர்ஷ்டமும் வெற்றியும் உங்கள் கதவையை திறக்கப் போகிறது. அந்த அளவுக்கு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும். என் துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய வாழ்க்கை இனிமேல் உயரப்போகும். நல்ல நாட்கள் உங்களுக்கான நாட்களாக வந்துவிட்டது. அனைத்து நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. அவ்வளவு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும். எனவே தவறாம இந்த ஒரு நாளை நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை, ஒரு பெரிய உச்சத்தை உங்களால் அடைய முடியும். உங்களுக்கு தெரிந்த துலாம் ராசி அன்பர்களுக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்யுங்கள். அவர்களும் இதனை பார்த்து தெரிந்து கொள்ளட்டும். மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம்.